நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா பேசிக்கா எம்பெடட் சிஸ்டம்ஸ் ப்ராக்டிக்கல்ல ஒரு அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன் ப்ரோக்ராம் எப்படி IAR எம்பெடட் ஒர்க் பெஞ்சை பயன்படுத்தி பண்றோம் அதை தான் பார்க்க போறோம். IAR ஒர்க் பெஞ்ச் சாஃப்ட்வேர்ல சிமுலேட் பண்றதுக்கு முன்னாடி இந்த ப்ரோக்ராம்ல பேசிக்கா என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் பயன்படுது அப்படின்ற ஒரு ப்ரீஃபா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லைன்ல LPC2148 ஹெடர் ஃபைல் இன்க்ளூட் பண்றாங்க. அது எதுக்கு இன்க்ளூட் பண்றாங்கன்னா ரெஜிஸ்டர்ஸ்க்கு அக்சஸ் கொடுக்கறதுக்கும் அதர் ஹார்ட்வேர் ரிலேட்டட் ஃபங்க்ஷனாலிட்டிஸை இன்க்ளூட் பண்ணுறதுக்காகவும் பயன்படுது. நெக்ஸ்ட் மெயின்ன்றது அந்த ப்ரோக்ராமோட என்ட்ரி பாயிண்ட் அதை மென்ஷன் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் IAR ப்ரோக்ராம் ஸ்டார்ட்ன்றது அந்த ப்ரோக்ராமோட ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் IAR எம்பெடட் ஒர்க் பெஞ்ச். இந்த செக்ஷன் இன்டரப்ட் வெக்டார் அது எதுக்குன்னா இனிஷியலைஸ் பண்ணுது. 32 பிட் இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து பயன்படுத்துறதுக்கும் அது கோட் மெமரியில் யூஸ் பண்ணுறோம் அதை சொல்கிறதுக்காக அந்த செக்ஷன் பயன்படுது. நெக்ஸ்ட்டு ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகிடுது. ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் NOPன்றது நோ ஆப்ரேஷன். ஸோ ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டரில் R0ன்ற ரெஜிஸ்டரில் 5ன்ற வேல்யூவை வந்து ஹெக்ஸாடெசிமல் வேல்யூவை லோட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு ஏன்ற வேல்யூ ஹெக்ஸாடெசிமல் வேல்யூவை R1 ரெஜிஸ்டரில் லோட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் நம்மளுக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் அடிஷன் ஆப்ரேஷன் வந்து பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம். ஸோ R1ஐயும் R0வையும் ஆட் பண்ணி R8ன்ற ரெஜிஸ்டரில் சேவ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு சப்ட்ராக்ட்ன்ற இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன பண்ணுதுன்னா R1 மைனஸ் R0 அந்த ரெண்டு ரெஜிஸ்டரில் வேல்யூஸை சப்ட்ராக்ட் பண்ணி R9ல் சேவ் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் ப்ரோக்ராமோட பேசிக்ஸ். நெக்ஸ்ட் இந்த ப்ரோக்ராமை நம்ம IAR ஒர்க் பெஞ்சில் சிமுலேட் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம IAR எம்பெடட் ஒர்க் பெஞ்ச் சாஃப்ட்வேரை ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஒரு ப்ரோக்ராம் ஃபைலை கிரியேட் பண்ணலாம். ஃபைல் நியூ ஃபைல் ஒரு ப்ரோக்ராம் ஃபைலை கிரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு அதுக்கு ஒரு ஃபைல் நேம் கொடுத்து சேவ் பண்ணிடலாம். இங்கே experiment1 .sன்னு சேவ் பண்ணுறேன். ஏன்னா இது வந்து அசம்பிளி லாங்குவேஜ் சோர்ஸ் ஃபைல். இது C ப்ரோக்ராம் ஃபைல்னா Cன்னு சேவ் பண்ணிடலாம். இது வந்து அசம்பிளி லாங்குவேஜ்ன்றதால .sன்னு சேவ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் அந்த ப்ரோக்ராம் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ண ப்ரோக்ராமை இதில் காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணதுக்கப்புறம் நம்ம ஒரு நியூ ப்ராஜெக்டில் போயிட்டு கிரியேட் நியூ ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணுறோம். அதுக்கு ஒரு நேம் ஃபைல் நேம் கொடுத்துடலாம். இங்கே பேட்ச் 2ன்னு கொடுத்துட்றேன். பேட்ச் experiment1 அப்படின்னு சொல்லிட்டு சேவ் பண்ணிடுறேன். பண்ணதுக்கப்புறம் அந்த லெஃப்ட் சைடில் ஒர்க் ஸ்பேஸில் அந்த ப்ரோக்ராம் ஃபைல் ஆட் பண்ணுறாங்க. .sன்னு அந்த ப்ரோக்ராம் ஃபைல் ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணதுக்கப்புறம் அந்த ரைட் கிளிக் பண்ணி ரீபில்ட் ஆல் பண்ணிடுறோம். இன்கேஸ் ஒர்க் ஸ்பேஸை சேவ் பண்ணுறதுக்கு அந்த மெனு வந்துச்சுன்னா அந்த ஒர்க் ஸ்பேஸ் நேம் ஒரு நேம் கொடுத்து சேவ் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு ப்ராஜெக்ட் டவுன்லோட் அண்ட் டீபக். ஸோ இதுதான் ப்ரோக்ராமை ரன் பண்ணி பார்க்கறதுக்கான ஸ்டெப்பு. எக்ஸிக்யூட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து அனலைஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு அந்த ப்ரோக்ராமோட விண்டோ, நெக்ஸ்ட்டு டிஸ்அசம்பிளின்ற விண்டோ வச்சுப்போம். இந்த ரெஜிஸ்டர் இந்த விண்டோ எப்படி வந்துச்சுன்னா வியூவில் போயிட்டு ரெஜிஸ்டரை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த விண்டோ வந்துடும். ஸோ இப்போ வந்து ப்ரோக்ராமை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் எக்ஸிக்யூஷனில் பண்ணும்போது LDR R0OX5ன்றது அப்போ R0வில் வந்து 5ன்ற வேல்யூ சேவ் ஆகிடும். R1ல் வந்து Aன்ற வேல்யூ சேவ் ஆகிடும். ஆட் பண்ணும்போது R8ல் சேவ் ஆகிடும். R9ல் வந்து சப்ட்ராக்ட் பண்ண வேல்யூ சேவ் ஆகிடும். இதுதான் ப்ரோக்ராமோட எண்ட்.